மார்க் பண்றாராம். திவ்யாவை பார்க்கும்போது நீங்க பண்ணதை தான் நாங்க வந்து பார்த்துட்டோம், பார்க்குற மாதிரிலாம் எதுவும் இல்லை. நீங்க யார் அதை சொல்றதுக்கு? If you are bad, I am your dad. யார் வந்து யார் சீமா. ஹலோ கைஸ், பாரு பேக் டு ஃபார்ம் தான் சொல்லணும். இன்னைக்கு ப்ரோமோவில் ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ட் எல்லாத்தையும் வச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, வந்த ஒரு நாள் ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வந்து ஒரு நாள் தான் அமைதியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாங்க, வெளியில் உள்ள கிரிட்டிசிசம் எதை பற்றி இவங்க கவலையப்படலை. அவங்களோட கேரக்டர் ரியலாக காமிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ளே வந்தீங்கன்னா ஒரு வாரம் கேமை பாரு, உள்ளுக்குள்ளே எப்படி நடந்துக்கிறாங்கன்றதை வச்சு உனக்கு என்ன தோணுதோ அதை வச்சு விளாடணும். வெளியில் ஆடியன்ஸாக பார்த்துட்டு யாருக்கு ஹேட்ரட் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அவங்கள மட்டுமே அடிப்போம், அப்போ நம்மளுக்கு வந்து சப்போர்ட் வரும்னு நினச்சிட்டு பண்ணுறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அவங்க விஜய் பார்வையும் வாட்டர் மிலனையும் அடிச்சா நம்மளுக்கு வந்து இதாகும் அப்படின்ட்டு காலையிலே திவ்யாலாம் வந்து ரொம்ப பாய்ஸ்னஸ் மாதிரி இருக்காங்க. இது இந்த வாட்டர் மிலன்ற பேரு கிரின்ஸா இல்லையா அப்படிலாம் கேட்குறாங்க. இது அவங்களுக்கு தேவையா? ஒரு சீன் வந்து இவர் காமெடியாவே பண்ணியிருக்கட்டும், என்ன நாள் பண்ணியிருக்கட்டும், ஆனால் இவர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த சீன் இப்போ திரும்பியும் வந்து ஃபேமஸ் ஆச்சு. காமெடியாவே ஃபேமஸ் ஆகட்டும். அதை வச்சு இப்போ சூர்யா படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இது சீன்ஸ் ஃபேமஸ் திரும்ப ஆனனால தான் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ பார்வதி ஒரு கேள்வி கேட்டாங்க, என்னோட பாடி லாங்குவேஜெல்லாம் நீங்கள் வந்து இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்றீங்களே, நீங்கள் இன்னைக்கு கொசு அடிக்கிற மாதிரிலாம் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிரஜின் பத்மநாதன் தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த 4 பேர் 4 விதமாக பேசுவாங்களே அது நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி கேட்டு மாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ஸை அவ்வளோவா பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா அமித் பார்கவ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஜெனியூனாக இருக்காரு. மற்ற யாருமே பார்த்தீங்கன்னா வெளியில் உள்ள ஆடியன்ஸ் இதை பார்த்துட்டு வந்துக்கிட்டு அதே இதை வந்து வன்மத்தை கொட்டிட்டு இருக்காங்க.